ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ லெசன்ஸ். இந்த லெசனில் வந்துட்டு ஃபார் லூப் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தென் ஃபார் லூப் கான்செப்ட், தென் எங்கே வந்துட்டு அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஃபார் லூப் வந்துட்டு நான் வந்து ஒரு லிங்க் ஆல்ரெடி வந்துட்டு இந்த 2 கிளாஸஸ் நம்ம பார்த்துருக்கோம். இஃபில் ஸ்டேட்மெண்ட்டு, ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இது வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்துட்டு ஃபார் லூப் பார்க்க போகிறோம். ஃபார் லூப்பில் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா, ஆல்ரெடி எல்ஐ டேக் கொண்டு வந்துட்டேன். இது வந்துட்டு நமக்கு வந்துட்டு ப்ரௌசரில் வந்துட்டு ஷோ ஆகும். இது நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு farloop.php அப்படிங்கிற ஒரு ஃபைலுக்குள்ளே மூவ் ஆகணும். நான் என்ன பண்ணுறேன், அதுக்காக இந்த ஃபைல் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுதான் நான் ஒர்க் பண்ணக்கூடிய ஃபோல்டர்ஸு. இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டு எனக்கு இந்த ஃபைல் வந்துட்டு ஓப்பன் ஆகணும். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் HTML ஸ்ட்ரக்சர்ஸ் கொண்டு வந்துக்கிறேன். டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் யூஸ்வலாக வந்துட்டு PHP ப்ரைமர் ஃபார் லூப் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ சேம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு என்ன ஆகணும்னா, இதே எனக்கு ஒரு H2 டைட்டிலாகவும் வேணும், பேஜோட டைட்டிலாகவும் வேணும். ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார் லூப் கண்டிஷன்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே ரன் பண்ண போகிறோம். இதுக்கு வந்துட்டு ஆங்கிள் ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோசஸ், தென் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் மார்க் 2, தென் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா PHP அப்படின்னு ரைட் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து இதுக்குள்ளே தான் நம்ம வந்துட்டு PHP ரைட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபார் லூப் இது வந்துட்டு காமனாக வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட்டு. இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் யூஸ் பண்ணுறோம். தென் வந்து செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டடாக வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு நமக்கு ரன் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த ஃபார் லூப் கண்டிஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 10 லைன் ஆஃப் கோடு வந்துட்டு எல்லா சேம் கண்டிஷனுக்கு 10 லைன் எழுதுனேன் அப்படின்னா அதே வந்துட்டு நம்ம ஃபார் லூப்பில் போட்டுக்கிட்டோம்னா நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், தென் ரீடபுளாகவும் இருக்கும். இப்போது சம் கேசஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு டேட்டா பேஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் டேட்டா வந்துட்டு இந்த பேஜஸில் ஷோ பண்ணணும், ஒரு 10 டேட்டாஸ் வந்துட்டு ஷோ பண்ணணும். தென் அகைன் எனக்கு கிளிக் பண்ணும்போது இன்னொரு 10 டேட்டாஸ் வந்துட்டு எனக்கு ஷோ பண்ணணும். அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார் லூப் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம ஃபார் லூப்பில் வந்துட்டு இப்படி தான் இதுதான் ஸ்ட்ரக்சரு, ஃபார் பேரந்தசிஸ் அண்டு கர்லி ப்ராக்கெட். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம ஃபார் லூப் எழுத போகிறோம். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரந்தசிஸ்குள்ளே வந்துட்டு நம்ம வந்துட்டு 3 திங் வந்துட்டு அட்டாச்மெண்ட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இனிஷியேஷன் கண்டிஷன் வந்துட்டு ஸ்டார்டிங் எதுலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேஷன் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு $சிம்பிள் i = 0. ஐலாம் நீங்கள் வேறு எதுவும் இல்லை. ஐனா வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸோட ஷார்ட் தான் ஐ. ஸோ எனக்கு வந்துட்டு 0லேருந்து நடக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 0லேருந்து நடக்கணும். ஒன்று. தென் வந்துட்டு இது வந்துட்டு இனிஷியலைசேஷன் சொல்லுவோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன். அதே எனக்கு ஐ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இது வரைக்கும் தான் நடக்கணும். மீன்ஸ் என்னென்னா எனக்கு வந்துட்டு லெஸ் தென் 10 வரைக்கும் நடக்கணும். தென் லெஸ் தென் 10 வரைக்கும் நடக்கணும். ஈக்குவல் 10 கூட நடந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அது நான் கொடுத்துக்கிறேன். தென் வந்துட்டு ஒவ்வொரு டைமும் இந்த ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு நம்ம முடிக்கும்போது என்ன பண்ணுறோன்னா கம்மா போடக்கூடாது, செமிகோலன் தான் போடணும். ஃபார் லூப்பில் மைண்டில் வச்சுக்கோங்க, ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட். ஃபஸ்ட்டு இனிஷியலைசேஷன் சொல்லுவோம், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன்னு, மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட். $சிம்பிள் போட்டு ஐ கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா ப்ளஸ் 2 டைம் கொடுத்துக்குங்க. ஸோ இந்த 3 திங் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் லூப்பில் வந்துட்டு நெசசரி ஒன். இந்த இது வச்சு தான் நமக்கு வந்துட்டு கண்டிஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பேசிக்ஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபார் லூப் வந்துட்டு அடுத்த இதில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பார்ப்போம். இப்படி தான் நம்ம வந்துட்டு இந்த 3 கண்டிஷன் இருக்கணும். ஒன்று இனிஷியலைசேஷன், தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டிஷன் இது வரைக்கும் தான் ரன் ஆகணும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆகணும். நமக்கு வந்துட்டு ரிசல்ட் பார்ப்போம் இது எப்படி ரன் ஆகுது அப்படின்ட்டு. எக்கோக்குள்ளே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்பேன் டேக்குள்ளே எனக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு ஐயை வந்துட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். என்ன கொடுக்குறேன்னா திஸ் இஸ் எ இட்ரேஷன் நம்பர். இட்ரேஷன் நம்பர். ஸோ இட்ரேஷன் நம்பர்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு லூப்புக்குள்ளே நமக்கு ஒரு பர்டிகுலர்
நம்பர்ஸ் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நடக்குது அப்படின்னா அதை வந்துட்டு இட்ரேஷன் நம்பர்னு சொல்லுவோம். ஜஸ்ட்டு நான் வந்துட்டு என்ன பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன்னா ஐ தான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு கொலன் கொடுத்து செமிகோலன் கொடுத்து முடிச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஃபார் லூப்பில் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு திஸ் இஸ் இட்ரேஷன் நம்பர் 0 அண்ட் திஸ் இஸ் த இட்ரேஷன் நம்பர் 1. தென் இது வந்து பார்த்திங்கன்னா 10 வரைக்கும் நடந்திருக்கு. ஏன்னா 10 வரைக்கும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டர் லுக்குக்கு நான் வந்துட்டு என்னன்னா பிஆர் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகே இங்கே பாருங்கள். ஸோ எல்லாமே பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ லுக் குட். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம ஃபார் லுக் வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக எப்படி நம்ம ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்துட்டு எனக்கு வந்து கலர் அப்படி கலர்ஸ்ன்னு சொல்லிட்டு கலர்ன்னு இருக்குது. கலருங்கிற அரேக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கலர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். என்னென்ன கலர்னால், ஒன்று ரெட்டு, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அது யூஸ்வல் க்ரீன் தான், மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு, நாலாவது வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு. இதெல்லாம் எனக்கு பிடிச்ச கலர்ஸு. அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ. ஸோ நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 கலர்ஸ் இருக்குது. ஓகே, 5 கலர் போதும். தென் வந்துட்டு இந்த கலர் வந்துட்டு கவுண்ட் பண்ணுறோம். அரே லென்த் LENGTH லென்த்து ஈக்குவல் டு. ஸோ பிஹெச்பியில் வந்துட்டு இந்த லென்த்தை வந்துட்டு கால்குலேட் பண்ணுறதுக்கு கவுண்டுங்கிற ஒரு ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் இருக்குது, கவுண்டு. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா கலர்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். கலர்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ என்ன ஆகும்னா இந்த இதில் வந்துட்டு எத்தனை கலர்ஸ் இருக்கோ அதெல்லாம் லென்த்தாக இப்போ நம்பரில் ஸ்டோர் ஆகிக்கும். மீன்ஸ் என்னென்னா இப்போ 5 இருக்குது அப்படின்னா 4ன்ட்டு இங்கே நம்பர்ஸ் வந்துடும் நினைக்கிறேன். பார்ப்போம், இதுக்கும் எக்கோ பண்ணி பார்ப்போம் எவ்வளோ காட்டுதுன்ட்டு. எக்கோ அரே லென்த்துன்னு இருக்குது. ஓகே, என்னாகும் 4 நான் காட்டுறோம், 5 இருக்குது. ஸோ 5 காட்டுது. ஓகே, தென் வந்து பார்த்திங்கன்னா இது 0ன்னு எடுத்துக்கும், இது 1, தென் 2 3 4. ஸோ இண்டெக்ஸ் தான் 4, இண்டெக்ஸ் 4 இருக்கும். தென் வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கவுண்டு. ஸோ இது வந்துட்டு 5 காட்டுது. ஓகே, நமக்கு பெட்ரு. தென் வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஃபார் லூப் பண்ண போகிறோம். ஃபார் லூப்பில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு இந்த இப்போது அரேஸ் இருக்குது. இந்த அரேயில் இருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் எனக்கு வந்துட்டு ஃபார் லூப் மூலிமா ஷோ பண்ணி பார்க்க போகிறோம். தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா கவுண்டுன்னு ஒன்று எடுத்துக்க போகிறேன். கவுண்ட். ஸோ கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 0லேருந்து ஆரம்பிக்கணும், செமிகோலன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கவுண்டு எது வரைக்கும் நடக்கணும்னா லெஸ் தென் அரே லென்த் வரைக்கும் நடக்கணும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு டைமும் இந்த லேப் நடக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ நான் வந்துட்டு எக்கோ பண்ணி பார்க்க போகிறேன். எக்கோக்குள்ளே வந்துட்டு நான் ஒரு டெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். என்ன கொடுக்கலான்னா ஒரு H6 டேக் வந்துட்டு க்ரியேட் பண்ணி H6 டேக்குள்ளே. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். அது வந்துட்டு எனக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா கன்கார்னேட் நான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன கொடுக்குறேன்னா கலர் கன்கார்னேட் என்ன பண்ண போகிறேன்னா கவுண்டு. தென் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டு +1. ஸோ இது வந்துட்டு நமக்கு ரிசல்ட்டை பார்க்கும்போது தெரியும் எதனால் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. மறுபடியும் நான் கன்கார்னேட் வந்துட்டு கன்டினியூ பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அதே சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே கலர் கவுண்ட் நம்பர் வரும். தென் இஸ் கொடுத்துட்டு என்ன கொடுக்குறேன், கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துட்டு என்ன கொடுக்குறேன், மறுபடியும் கன்கார்னேட் ஆரம்பிக்கிறேன். கன்கார்னேட்குள்ளே எனக்கு என்ன நடக்கணும்னா கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகணும். கலர்ஸோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்துட்டு நமக்கு இங்கே இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கவுண்ட்டுன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, மறுபடியும் கன்கார்னேட் கன்டினியூ பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா H6 ஆமாம் கரெக்டு. H6 வந்துட்டு நான் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கிறேன். H6 க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு
தென் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அடிஷ்னலாக என்ன பண்ண போகிறேன், ஓகே இது வந்துட்டு முடிச்சுக்கலாம். தென் வந்துட்டு மறுபடியும் இன்னொரு இதில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா கண்கார்னெட்டில் பிஆர் டேக் கொடுக்க போகிறேன். ஓகே தென் வந்துட்டு இந்த சென்டென்ஸை முடிச்சுக்க போகிறேன். ஓகே தென் வந்துட்டு இப்போ என்ன ஆகும்னா, இப்போ வந்துட்டு நமக்கு கலர்ன்னு இருக்குங்களா, ஸோ இந்த கலர் வந்துட்டு 1 by 1 நமக்கு இங்கே லிஸ்ட் ஆகும். ஓகேங்களா, ரிசல்ட்டு பார்ப்போம். ஓகே இங்கே பாருங்கள், கலர் ரெட்டு, கலர் 1 is ரெட்டு, கலர் 2 is க்ரீன், கலர் 3 is ஒயிட்டு, கலர் 4 is பிளாக்கு, கலர் 5 is ப்ளூ. நமக்கு 5 இதுவுமே ஒர்க் ஆகிருக்கு. எப்படின்னா நம்ம வந்துட்டு இங்கே இன்ஷியல் பண்ணியிருக்கோம் 0லேருந்து எனக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு இங்கே வரும்போது கவுண்ட் என்ன ஆகும்னா 0ன்னு வரும். 0வோட 1 ப்ளஸ் பண்ணால் இங்கே வந்துட்டு கலர் 1 is ரெட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் 0 தான் வரும், அதோட 1 ப்ளஸ் பண்ணிக்கிறோம், இங்கேயும் 0 வரும். அப்போது கலரோட இண்டெக்ஸ் 0 வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு, அதோட வேல்யூ தான் இங்கே நமக்கு ஷோ ஆகுது. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்ஆர் க்ளோஸ் பண்ணிட்டு பிஆர் டேக் போட்டுக்கிறோம். ஓகே ஸோ நமக்கு வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு ஃபார் லூப் வந்துட்டு ஒர்க் ஆகும். இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கோடிங்கில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் எங்கே நீடடோ நீங்கள் தான் திங்க் பண்ணி ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே நம்ம கம்மிங் வீடியோஸில் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வந்து பில்ட் பண்ண போகிறோம் இந்த சீரீஸில் பிஹெச்பி யூஸ் பண்ணி. அதில் வந்துட்டு நம்ம ஃபார் வந்து எங்கே யூஸ் பண்ணலாம், அது பெட்டராக இருக்கும் சொல்லிட்டு அதையும் நம்ம பார்க்கலாம். தென் வந்துட்டு நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்பியோட சீரீஸ் போயிட்டுருக்கு. இப்போ தான் ஸ்டார்டிங் ஆரம்பித்து நம்ம போயிட்டுருக்கோம். சப்போஸ் நீங்கள் புதுசாக இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருந்துச்சு, லெசன்ஸை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நம்ம பெட்டராக வந்துட்டு பிஹெச்பி வந்துட்டு நம்ம இன்னும் டீப்பராக பார்க்க போகிறோம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, தென் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு கன்யூஸாக லெசன்ஸ் வந்துகிட்டே இருக்கும், எந்த ஒரு இன்டரப்ஷனும் இல்லாமல். ஓகே guys, thank you for watching this video. We'll see you later. Bye.